UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. கர்நாடகாவில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் லாரி உரிமையாளர்களை அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், லாரி உரிமையாளர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கிறாங்க? பேச்சுவார்த்தையினுடைய நிலவரம் என்ன? பூங்குழலி, கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து மக்களின் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களில் டீசல் விலை 2 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது 1 லிட்டருக்கு ₹5.50 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக நள்ளிரவு முதல் அவர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது மட்டுமின்றி மாநில நெடுஞ்சாலைகளில் டோல்களை வைத்து கட்டணம் வசூலிப்பதாகவும் அதேபோல் ஆர்டிஓக்கள் அவர்கள் மீது தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நள்ளிரவு முதல் காலவரையற்ற போராட்டத்தில் தற்போது லாரி உரிமையாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட மாநிலத்தில் 6 லட்சம் வாகனங்கள், சரக்கு லாரிகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அண்டை மாநிலங்களிலிருந்து கர்நாடகா வரக்கூடிய வாகனங்களும் வரவில்லை. இங்கிருந்து எந்த ஒரு பொருளும், அத்தியாவசிய பொருட்கள், வெங்காயம் ஆகட்டும், காய்கறிகள் ஆகட்டும், மக்காசோளம் உள்ளிட்ட எந்த ஒரு அத்தியாவசிய பொருளும் வெளியே செல்லவில்லை. அதே போல் அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல், டீசல் கர்நாடக மாநிலத்துக்கு வராமல் உள்ளது. இந்த போராட்டத்தின் காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கட்டுமான பொருட்கள், டீசல், பெட்ரோல் உள்ளிட்ட தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. இதனால் மக்கள் கடுமையாக அவதிப்பட ஒரு நிலை தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது கர்நாடகா போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவர்கள் லாரி உரிமையாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். தற்போது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் லாரி உரிமையாளர்களின் கோரிக்கைகள் என்னென்னவென்று அவர்கள் கேட்டறிந்து அதில் எது சாத்தியக்குழு இருக்குது, அதை நிவர்த்தி செய்ய முடியாது என்பதெல்லாம் பேச்சுவார்த்தையில் முடிவு தான் தெரிய வரும். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு லாரி உரிமையாளர்கள் மறுபடியும் ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் அரசு தெரிவித்த கோரிக்கைகளை ஏற்கிறதா இல்லையா என்பது முடிவு செய்த பிறகுதான் லாரி போராட்டம் நிறுத்தப்படுவதா அல்லது தொடங்குவதா என்பது, காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர்வதா என்பது தெரிய வரும். இந்த காலவரையற்ற வேலையின் காரணமாக நம்ம தமிழகத்திலிருந்து ஓசூர் வழியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20,000 சரக்கு வாகனங்கள் செல்லும். ஆனால் தற்போது வரை 150 முதல் 200 வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் மட்டுமே தற்போது சென்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கங்கே சாலை ஓரத்தில் சரக்கு வாகனங்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.